Hello students, welcome to Hiva Max 11th Standard Business Max Chapter 2 Algebra Example 2.34 Mathematical Induction ஓட example sums எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க மறக்காம subscribe பண்ணிடுங்க. கூடவே bell icon select பண்ணிட்டு Max video search பண்ற உங்க friends circle-ல share பண்ணுங்க. First example 2.34 பார்க்கலாம். Using mathematical induction method prove that 1 plus 2 plus 3 up to n is equal to n into n plus 1 by 2. Where n is an element of natural number. So mathematical induction பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டெப் இருக்கும். ஸ்டெப் 1 என்னன்னா n is equal to 1 prove பண்ணும். ஸ்டெப் 2 என்னன்னா n is equal to k ன்னு assume பண்ணும். ஸ்டெப் 3 என்னன்னா n is equal to k plus 1 அப்படின்ட்டு substitute பண்ணிட்டு நம்ம prove பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சொல்யூஷன்ல let p of n be defined as அப்படின்ட்டு நம்ம கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். 1 plus 2 plus 3 கொடுத்திருக்க question அப்படியே எழுதிடலாம். n into n plus 1 by 2. First step 1 என்ன சொல்லிருந்தேன்? Step 1 substitute n is equal to 1. அப்ப n இருக்கிற இடத்துல 1 பண்ணோம்னா LHS வந்து 1, RHS பார்ட்ல n இருக்கிற இடத்துல 1, 1 plus 1 divided by 2. Therefore 1 is equal to 1 plus 1 2, 2 by 2 cancel பண்ணா 1. Therefore 1 equal to 1. இது ரெண்டும் equal ஆனனால p of n is true அப்படின்னு எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் let us assume p of k is true. p of k வந்து true நான் assume பண்ணிக்கிறேன். அப்போ 1 plus 2 plus 3 up to n up to k n இருக்க இடத்துல k இல்ல, இப்போ k into k plus 1 divided by 2. இது வந்து true அப்படின்னு நம்ம assume பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னன்னா to prove that p of k plus 1 is true. இதை நான் proof பண்ணணும் இப்போ. ஸோ 1 plus 2 plus 3 up to k அடுத்து k plus 1 is equal to k வர இடத்துல k plus 1 மாற்றணும். ஸோ வெளியே ஒரு k plus 1 உள்ள ஒரு k plus 1 plus 1 divided by 2. இப்போ இந்த ஃபுல் டேர்மில் LHS பார்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 1 plus 2 plus 3 up to k plus k plus 1. இப்போ 1லேருந்து k வரைக்கும் ஆல்ரெடி நம்பர் 1ல எடுத்திருக்கோம். என்ன வேல்யூன்னு எடுத்திருக்கோம்? k into k plus 1 divided by 2. இப்போ பேலன்ஸ் நமக்கு வெறும் k plus 1 மட்டும் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு லைன்லையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுத்துலையுமே k plus 1, இங்கேயும் k plus 1 இருக்கா? ஸோ k plus 1 காமனாக எடுத்துட்டோன்னா k by 2 plus 1 மட்டும் இருக்கும். இப்போ 2 1s are 2 மல்டிபிள் பண்ணோம்ல, எல்சிஎம் எடுக்கணும். k plus 1 into k plus 2 1s are 2 divided by 2. இந்த டேர்ம் தான் இங்கேயும் இருக்கு பாருங்க. இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? k plus 1 into 1 plus 1 k plus 2 divided by 2 ன்னு எழுதிக்கலாம். k தான் இங்கேயும் வருது பாருங்க. ரெண்டுமே ஈக்குவல். therefore p of k plus 1 is true ன்னு எழுதிடலாமா? k plus 1 into k plus 2 divided by 2. இதுதான் நம்மளோட RHS அங்க இருந்தது இல்லையா? therefore p of k plus 1 is true whenever p of k of n is true for all n is an element of natural number எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் மூணே ஸ்டெப் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.35. By the principle of mathematical induction prove that 1 plus 3 plus 5 up to 2n minus 1 is equal to n square for all n is an element of n அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் படி இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். let p of n denote the statement 1 plus 3 plus 5 plus up to 2n minus 1 is equal to n square. So first step 1 தானே. step 1 என்னது? substitute n equal to 1. அப்போ இங்க n equal to 1 substitute பண்ணோம். 2 into 1 minus 1 is equal to n square. அப்போ 1 square. 2 1s are 2, 2 minus 1 1, 1 square 1. ரெண்டுமே equal ஆயிடுச்சா? அப்போ p of 1 is true அப்படின்னு எழுதிடலாமா? p of 1 is true.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? let us assume p of k is true. இது வந்து நம்ம assume பண்ணிக்கிறோம். so 1 plus 3 plus 5 up to 2n இருக்கும், அங்க k ன்னு எழுதிக்கணும், minus 1 is equal to k square அப்படின்னு n இருக்க இடத்துல எல்லாம் k square ன்னு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? and இதை நம்பர் 1 ன்னு எடுத்துக்கலாம். ஸ்டெப் 3ல என்ன பண்ணுவோம்னா, to prove that p of k plus 1 is true. p of k வந்து assume பண்ணோம் இல்லையா, k plus 1 வந்து true நம்ம செய்யணும். ஸோ நம்ம ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 1 plus 3 plus 5 up to 2k minus 1 plus 2 into இப்போ k இருக்கிற இடத்துல k plus 1, இதுக்கு அடுத்த டேர்ம் minus 1 is equal to k plus 1 whole square. இப்போ LHS part மட்டும் எடுத்துட்டு நான் சால்வ் பண்ண போகிறேன். 1 plus 3 plus 5 plus up to 2k minus 1 plus 2 into k plus 1 minus 1. இப்போ இந்த டேர்ம்ல பாருங்க, 1ல இருந்து 2k minus 1 வரைக்கும் ஆல்ரெடி ஃப்ரம் 1ல நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா k ஸ்கொயர்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இப்போ 2 into k plus 1 minus 1 இருக்கு. இந்த ஃபுல் டேர்மே நான் k ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ k ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ 2 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 2 into k 2k plus 2 1s are 2 minus 1. ஸோ அடுத்த லைனில் k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1ன்னு இருக்கும். அண்ட் இந்த டேர்ம் எப்படி இருக்குது தெரியுமா? a ஸ்கொயர் ப்ளஸ் 2 into a into b ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அண்ட் இதுதான் நம்மளோட RHSம் கூட, which is equal to RHS ன்னு எழுதிடலாம். and p of k plus 1 is true whenever p of k is true ன்னு எழுதணும். therefore p of n is true for all n is an element of natural number ன்னு எழுதணும். example 2.35 by the principle of mathematical induction prove that 1 plus 3 plus 5 up to 2n minus 1 is equal to n square for all n is an element of n அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் p of n denote the statement. கொஷனில் கொடுத்துருக்கதை அப்படியே ஃபஸ்ட் எழுதிடுங்க. 1 plus 3 plus 5 up to 2n minus 1 is equal to n square. இதுதான் நான் p of n கன்சிடர் பண்ணுறேன். இப்போ ஸ்டெப் 1 என்ன பண்ணலாம்? substitute n is equal to 1. இப்போ n இருக்க இடத்துல 1 substitute பண்ணுங்க. 2 into 1 minus 1 is equal to 1 square. 2 1s are 2, 2 minus 1 1, 1 square 1. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சா? therefore p of 1 is true. செகண்ட் ஸ்டெப் இப்போ இல்லையா, ஸ்டெப் 2 என்னதுன்னா, let us assume p of k is true. p of k வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ண போகிறேன். இப்போ 1 plus 3 plus 5 plus up to 2n minus 1 is equal to, இப்போ 2n minus 1 இடத்துல 2k minus 1 is equal to k ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அண்ட் இது ட்ரூன்னு அசியூம் பண்ணிட்டோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் k plus 1 சால்வ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? therefore step 3 is equal to prove that p of k plus 1 is true. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் 1 plus 3 plus 5 up to 2k minus 1 plus 2 into k plus 1 minus 1 is equal to k square எழுத போகிறோம். இந்த டேர்ம் இன்சைட் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போது 1 plus 3 plus 5 up to 2k minus 1 plus 2k plus 2 minus 1 which is equal to k plus 1 whole square. இப்போ இந்த கம்ப்ளீட் டேர்முக்கு நம்ம k ஸ்கொயர்னு ஆல்ரெடி எடுத்துட்டோம் இல்லையா? அதுதான் LHSல நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அது எழுதிக்கலாம். LHS part 1 plus 3 plus 5 up to plus 2k minus 1 plus 2k plus 1. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் இருக்கிற டேர்மை நான் என்னென்னு எடுத்துக்கணும்? ஃப்ரம் 1. ஃப்ரம் 1 இங்கே என்ன கிடைச்சது நமக்கு? ஆக்சுவலாக k ஸ்கொயர் ப்ளஸ் 2k
plus 1. இது எப்படி இருக்கு பாருங்க, a square plus 2 into a into b plus b square மாதிரி இருக்கா. அப்போ எப்படி இருக்குன்னா k plus 1 whole square மாதிரி இருக்கா. இப்போ இதே டேர்ம் தான் நமக்கு RHSலையும் இருந்து பாருங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு RHS எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு RHS. therefore இதில் எப்படி எழுதலாம், p of k plus 1 is true whenever p of k is true and p of n is true for all n is an element of natural number. எழுதா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் இந்த டவுட் தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 2.36. ஓகேங்களா. பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ட்ரூ தட் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n into n plus 1 into 2n plus 1 divided by 6 for all n is an element of natural number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி தான். சரிங்களா. let p of n denote the statement 1 square plus 2 square plus 3 square up to n square is equal to n into n plus 1 into 2n plus 1 divided by 6 இல்லையா. இப்போ இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது நமக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இப்போ substitute n is equal to 1. ஸோ n வர இடத்துல 1 square which is equal to 1 into n இருக்க இடத்துல 1 1 plus 1 2 into 1 plus 1 divided by 6. 1 square 1. So 1 into 1 plus 1 2. 2 1s are 2. 2 plus 1 3 divided by 6. 2 3s are 6. So 1 is equal to 1. Therefore p of 1 is true அப்படின்னு எழுதிடலாம். செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னா, let us assume p of k is true. p of k வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணுறேன். அப்போ எப்படி எழுதிக்கலாம், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு k ஸ்கொயர் n இருக்க இடத்துல k which is equal to k into k plus 1 into 2 into k plus 1 divided by 6 and இதை ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை எடுத்துக்க போகிறோம். இதை வச்சு தான் அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. அடுத்தது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 பொறுத்த வரைக்கும் to prove p of k plus 1 is true. k இருக்க இடத்துல தான் k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது ட்ரூன்னு நான் ப்ரூஃப் பண்ணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு k ஸ்கொயர். அதுக்கு அடுத்த டேர்ம் k plus 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு k வர இடத்துலலாம் k plus 1 k plus 1 k plus 1 plus 1 again 2 into k plus 1 plus 1 divided by 6. இப்போ இந்த RHS மட்டும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் LHS வச்சுட்டு ப்ரூஃப் பண்ணுவோம். k plus 1 தனியாக இருக்கு. அடுத்து k plus 2 இருக்கு. அடுத்து 2 into k 2k plus 2 plus 1 divided by 6. ஸோ ஃபைனலாக எப்படி இருக்கும் தெரியுமா, k plus 1 into k plus 2 into 2k plus 3 divided by 6. இதுதான் RHS, இது LHS. ஸோ இதை வச்சுட்டு நம்ம RHS ப்ரூஃப் பண்ண போகிறோம். LHS பார்ட் எடுத்துக்கலாம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு k ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃப்ரம் 1ல இருந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு k ஸ்கொயர் வரைக்கும் ஒரு வேல்யூ நம்ம கெட் பண்ணோம் இல்லையா. இந்த டேர்ம் கெட் பண்ணோம் இல்லையா, இதை அங்கே எழுதிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த டேர்முக்கு பதிலாக k இன்ட்டு k ப்ளஸ் 1 இன்ட்டு 2k ப்ளஸ் 1 டிவைடட் பை 6ன்னு எழுத போகிறேன். அண்ட் ப்ளஸ் k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், இங்கேயும் k ப்ளஸ் 1 இருக்குது, இங்கேயும் k ப்ளஸ் 1 இருக்குது. காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ k ப்ளஸ் 1 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா k இன்ட்டு 2k ப்ளஸ் 1 டிவைடட் பை 6 ப்ளஸ் இங்கே வெறும் k ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம வெளியே எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ இந்த டேர்ம் எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே k ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும். இந்த டேர்ம் எந்த சேஞ்சும் இல்லை. k இன்ட்டு 2k ப்ளஸ் 1
plus 6 ones are 6 into k plus 1 divided by 6. Next line la k plus 1 into k வையும் 6 ஐயும் multiple பண்ணோம் 2 into k square plus k plus 6 into k plus 6 ones are 6 divided by 6. Next line la k plus 1 into 2k square plus 7 into k plus 6 divided by 6. இப்போ இதை split பண்ணோம் 2 6 are 12 12 ரெண்டா பிரிக்கணும் அப்போ 7 வரணும் அப்போ 4 ஒன்று 3 ஒன்று 2 ஆல மல்டிபிள் பண்ணா 2 ஆல டிவைட் பண்ணும் ஸோ இந்த டேர்ம் 2ன்னு மாறிடும் இந்த டேர்ம் எப்படி மாறினா 2 into k plus 3ன்னு மாறும் சரியா ஸோ k plus 1 ஒரு டேர்மும் k plus 2 ஒரு டேர்ம் அடுத்து டிவைடட் பைல 2 இருந்தால் 2 into k plus 3ன்னு எழுதணும் which is divided by 6 and இதுதான் நம்மளோட RHS part ஆகவும் இருந்தது இல்லையா p of k plus 1 is true whenever p of k is true. Therefore, p of n is true for all n is an element of natural number. Understand of the sum. அடுத்த question பார்க்கலாம். Next question பாருங்க example 2.37. Show by the principle of mathematical induction that 2 power 3n minus 1 is divisible by 7 for all n is an element of natural number. So இந்த statement மட்டும் தான் நம்மளுக்கு இதெல்லாம் solve பண்ண போறோம் solutionல let p of n denote the statement two power 3n minus 1 is divisible by 7. So first step என்ன நம்ம எப்பவும் போல solve பண்ணலாம் first step வந்து substitute n is equal to 1 so 2 power 3 into 1 minus 1 substitute பண்ணும்போது அப்போ 2 power 3 ones are 3 minus 1 2 power 3 8 minus 1 which is equal to 7 so 7 வந்து 7 divisible ஆகும் so 7 is divisible by 7. Step 2 another. Let us assume p of k is true. p of k வந்து true நான் இப்போ assume பண்ணுறேன் அப்போ எப்படி எழுதலாம்னா 2 power 3 into k minus 1 is divisible by 7 ஏன்னா நம்ம இது ட்ரூன்னு அசியூம் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2 power 3k minus 1 is equal to 7 into m where m is a constant இது ஏன் இப்படி எழுதுறேன் 7 கூட ஏதோ ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த டேர்ம் கிடைக்கும் ஏன்னா இது 7ஆல டிவிசிபிள் இல்லையா ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன்னா 2 power 3k is equal to 7 into m plus 1 ஆகிடும் மைனஸ் 1 அந்த சைடு வரும்போது plus 1 எடுத்துட்டு இதை நம்பர் 1 எடுத்துக்கிறேன் இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஸ்டெப் 3 இஸ் ஈக்குவல் டு ஸ்டெப் 3 என்னது டு ப்ரூவ் இல்லையா நான் தப்பாக எழுதிட்டேன் டு ப்ரூவ் தட் p of k plus 1 is true அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும் 2 into 2 power 3 into k plus 1 minus 1 is divisible by 7 ஸோ இது எப்படி இப்போ சால்வ் பண்ணலாம் LHS கன்சிடர்னு எழுதணும் இல்லையா இங்கே கன்சிடர் 2 power 3 into k plus 1 minus 1 இப்போ இதை பிரித்து எழுதலாம் 2 power 3 into k இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்க 3 into k plus 3 minus 1 அடுத்த ஸ்டெப்பில் இதை பிரித்து எழுதுவேன் இப்போ எப்படி இருக்குன்னா 2 power 3k into 2 power 3 minus 1 இப்போ ஃப்ரம் 1ன்னு எழுதிட்டு 2 power 3k பதிலாக என்ன எழுதலாம் 7m plus 1 into 2 power 3 minus 1 இல்லையா இப்போ இது இன்சைட் மல்டிபிள் பண்ணலாமா 2 power 3 into 7m plus 2 power 3 minus 1 2 power 3 வந்து 8 into 7m plus 2 cube 8 minus 1 so which is equal to 8 into 7m plus 8 minus 1 7 இப்போ இது ரெண்டுத்துலேயும் 7 காமனாக வெளியே எடுத்துட்டா
8m plus 1. So 7 ஆல ஒரு term multiple ஆனா 7 ஆல divide ஆகும், which is divisible by 7 எழுதிட்டு therefore p of k plus 1 is true whenever p of k is true னு எழுதிக்கலாம். clear? Therefore p of n is true for all n is element of natural number னு எழுதிட்டா போதும். Understand of the sum. அடுத்த example பார்க்கலாம். அடுத்த example 2.38. By the principle of mathematical induction, prove that n square plus n is an even number for all n is an element of capital N. n square plus n வந்து even number இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சொல்யூஷன்ல let p of n denote the statement n square plus n and is an even number. n square plus n வந்து even number இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ step 1 என்ன நம்ம பண்ணுவோம்னா substitute n is equal to 1. இப்போ இதுல 1 substitute பண்ணலாம். 1 square plus 1, 1 square 1, 1 plus 1, 1 plus 1 வந்து 2. 2 is an even number இல்லையா. therefore p of 1 is true அப்படின்னு எழுதிடலாம். இப்போ அடுத்த step. next step 2. step 2 என்னது? let us assume p of k is true. p of k வந்து true னு நான் assume பண்ணும் இல்லையா. so p of k true னா நம்ம statement இப்போ எப்படி மாறும்? k square plus k is an even number னு எழுதிக்கலாமா. இப்போ இது even number னா எப்படி இருக்கும்? k square plus k ஓட வேல்யூ 2 into ஏதோ ஒரு வேல்யூ, ஏன்னா even number 2 typesல வரும். 2 into m where m is a constant. first result எடுத்துக்கலாம். அடுத்து step 3. step 3 என்னது? to prove that p of k plus 1 is true. இதை நான் proof பண்ணும். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் என்னன்னா k plus 1 whole square plus k இருக்கிற இடத்துல k plus 1 is an even number நான் proof பண்ணும். கரெக்டா? இப்போ இது even number நான் first இதை மட்டும் கன்சிடர் பண்றேன். கன்சிடர் k plus 1 whole square plus k plus 1. இப்போ இது a plus b whole square ஃபார்மேட்டில் இருக்கு. பிரிச்சு எழுதுங்க. a square plus 2 into a into b plus b square 1 square 1 plus k plus 1. இப்போ இங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் எழுத போறேன். k square plus k வை எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் 2k plus 1 plus 1 2ன்னு எழுதிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி செய்யறேன்னா k square plus k இடத்துல நான் 2m ன்னு எழுதிக்கலாம் அதுக்காக. சரிங்களா? k square plus k இடத்துல from 1ல இருந்து நான் 2 into m ன்னு எழுதிப்பேன். அண்ட் இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. எல்லாத்துல இருந்து 2 நான் இப்போ காமனா வெளியே எடுத்தேன்னா m plus k plus 1 வரும். 2 ஆல ஒரு விஷயம் மல்டிபிள் ஆகுதுன்னா 12 டிவிசிபிள் ஆகும் இல்லையா. ஸோ a multiple of 2 எல்லாமே ஈவன் நம்பரா. அப்போ k plus 1 whole square plus k plus 1 is an even number னு எழுதிடலாமா. இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ரூஃப் பண்ணிட்டோம். therefore p of k plus 1 is true whenever p of k is true. அப்புறம் லாஸ்ட் என்ன எழுதுவோம்? p of n is true for all n is an element of natural number. Understand of the sum. எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. Thank you so much for watching.